நியூசிலாந்து நாட்டில் பிறந்த இவர் சிறு வயதில் படிப்பில் சுமார் கூச்ச சுபாவம் வேறு. பள்ளிக்கு போகும் பொழுது 2 மணி நேர ரயில் பயணத்தில் அவர் படித்த சாகச கதைகள் அவரை வேறு கனவு உலகத்திற்கு கூட்டி போயின. அந்த கதைகளில் வரும் நாயகர்கள் போல சாகசங்களை செய்ய குத்துச்சண்டை கற்றுக்கொண்டார். மலையேற்றம் போன்றவற்றிலும் ஆர்வமாக ஈடுபட்டார். வேறு யாரும் இல்லை, அவர்தான் முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட எட்மண்ட் ஹிலாரி. தேனீ வளர்ப்பில் வெயில் காலங்களில் ஈடுபட்டு அதில் வரும் வருமானத்தில் ஏறுவதற்கு மிகவும் கடினமான சிகரங்களுக்கு நண்பர்களோடு போவார். உலகப் போரில் ஈடுபட போய் தீக்காயங்களுக்கு உள்ளாகி மீண்டும் வந்தார். எவரெஸ்ட் சிகரத்தை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என ஆவல் கொண்டார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அச்சிகரம் செல்லும் பார்டர் திறக்கப்படும். அப்பொழுது அங்கு போய் சேர்ந்தார். உடன் நேபாளிய செர்பா மக்களுள் ஒருவரான டென்சிங் சேர்ந்து கொண்டார். நெருங்கி பழகிய இருவரும் முன்னேறினார்கள். கடுமையான சூழலில் பனிப்பள்ளங்களில் தப்பித்து சிகரத்தை 1953இல் தொட்டார்கள். யார் முதலில் தொட்டார் என இறுதி வரை சொல்லாமல் பெருந்தன்மையாக இருவரும் சேர்ந்தே தொட்டதாக சொன்னார்கள். அதற்கு பிறகும் தன் சாகசத்துக்காக தேடலை விடாமல் தென் மற்றும் வட துருவங்களை தொட்டார். நேபாளில் ஹிமாலய அறக்கட்டளையை உருவாக்கி பல பழங்குடியினரின் மருத்துவ மற்றும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க உதவினார். எப்படி இப்படிப்பட்ட சாதனைகளை செய்கிறீர்கள் என கேட்டபொழுது, இயல்பான எளியவன் நான், புத்தகங்கள் படித்து மேகங்களில் மிதந்தவன் நான், அசாதாரணமான கனவுகளை கண்டு அசாதாரணமான ஊக்கத்தோடு உழைத்தேன், சிம்பிள் என்றார். இவர் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய சினிமாவில் நாம் காணும் கதாநாயகர்களைப் போலவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான கடின உழைப்பையும் நாம் செலுத்தியாக வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மிகவும் சாதாரணமானவும் அசாதாரணமான வாழ்க்கை கிட்டும் என்பதை இவருடைய கதையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.